யூனிட் 2ல் ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்காட்டு 2.28 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எல் எம் என்னாவது உறுப்புகள் முறையே எக்ஸ் ஒய் இசட் எனில் பின் வருவனவற்றை நிரூபிக்க. இப்போ எல்லாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு, எம்மாவது உறுப்பு ஒய்யு, என்னாவது உறுப்பு இசட்டுன்னு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசைனாலுமே நமக்கு n டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மு போட போகிறோம். முதல்ல எல்லாவது உறுப்புக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் n வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், l போடணும். ஸோ tl ஈக்குவல் டு a ப்ளஸ் l மைனஸ் 1 இன்டூ டி. அடுத்தது எம்மாவது உறுப்பு. அப்போ n வர அடுத்தது என்னாவது உறுப்பு. இந்த இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து ஒய்யோட வேல்யூ, இது வந்து இசட்டோட வேல்யூ. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகிறோம். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ என். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஒய், முதல்ல எக்ஸை எழுதிக்கலாம். இதுதான் எக்ஸோட வேல்யூ. இதில் இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ண போகிறோம், ஒய்யோட வேல்யூ. இப்போ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஏ ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். எல் இன்ட்டு டி எல்டி மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து டி. எம் இன்ட்டு டி வந்து எம்டி மைனஸ் 1 இன்ட்டு டி டி. இப்போது வெளியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸால் முதல்ல எல்லாத்தையும் பெருக்கணும். இது மைனஸ், இது ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எம் இன்ட்டு டி, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இதில் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் டி மைனஸ் டி இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எது மட்டும் கிடைக்கும்னா எல்டி மைனஸ் எம்டி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒய் மைனஸ் இசட் இருக்குது இல்லையா, அந்த ஒய் மைனஸ் இசட் எடுத்துக்கணும். ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஒய்யோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது வந்து ஒய்யோட வேல்யூ. இதிலிருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும், இசட்டோட வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இசட்டோட வேல்யூ என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. முதல்ல இந்த டியால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எம் இன்ட்டு டி எம்டி மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து டி. இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது. முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் என் இன்ட்டு டி. இப்போ இந்த மைனஸால் இதை வந்து இது பண்ணிடலாம். முதல்ல இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் என்டி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி. இப்போ இதில் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா எம்டி மைனஸ் என்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது z மைனஸ் எக்ஸு. ஜெட்டோட வேல்யூ ஏ ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி இதில் நம்ம வந்து டியால் மல்டிப்ளை பண்ணலாம். ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி. இதில் வந்து இப்போ இதை வந்து மைனஸால் நம்ம மூணுத்தையும் பெருக்கிடலாம். முதல்ல இருக்கிறது எந்த சேஞ்சும் இருக்காது, அதை அப்படியே எழுதிடலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எல் இன்ட்டு டி எல்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ வந்து ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் டி. இங்கே என்ன இருக்குன்னா என்டி மைனஸ் எல்டி. இது வந்து இது ஒரு வேல்யூ. இப்போ மூணு வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஆட் தான். இதனோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, என் இருக்குது, அப்புறம் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஒய் மைனஸ் இசட்டோட வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஒய் மைனஸ் இசட்டோட வேல்யூ வந்து எம்டி மைனஸ் என்டி இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, எல் இருக்குது. z மைனஸ் எக்ஸ், z மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து என்டி மைனஸ் எல்டி இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, எம். திஸ் ஈக்குவல் டு என்னது, 0. இப்போ இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். என்எல்டி மைனஸ் எம்என்டி. அதே மாதிரி எல்லால் எல்எம்டி மைனஸ் என்டிஎல் ப்ளஸ் எம்ஆல் எம்என்டி மைனஸ் எம்எல்டி திஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ்.
இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம எழுதும் போதே இதே மாதிரி வரா மாதிரி மாற்றி என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும். ப்ளஸ் எம்டி இது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ 0 = 0 நிரூபிக்கப்பட்டது.